ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஓபிஎஸ்க்கு டாடா காமிச்சிட்டு பண்ருட்டி ராமச்சந்திரன் புதுசா ஒரு அத்தியாயத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார். ஓபிஎஸ் உடைய அத்தியாயம் க்ளோஸ். இதுக்கப்புறம் ஓபிஎஸ்க்குன்னு ஒரு அத்தியாயம் கிடையவே கிடையாது தமிழ்நாட்டு அரசியல்ல அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமா சொல்லிட்டு, நான் 89 வயதிலும் புது அத்தியாயத்தை நான் தொடங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அதிமுக அப்படின்றத ஒரு கட்சியை அவர் புதுசா ஆரம்பிச்சிருக்கிறார். இது ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டிருக்கு. ஏன்னா நீங்க ஓபிஎஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஓபிஎஸ் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் அப்படின்னு ஒண்ணு எப்போ அதிமுக இருந்து பிரிஞ்சாரோ, அதாவது எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழு கூட்டத்துல இவர் அடிப்படை உறுப்பினர் இருந்து நீக்கிறம்பா அப்படின்னு சொன்ன உடனே அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்தை அவர் நடத்திட்டு வந்தார். இதற்கு ஆலோசனை சொல்லுகிற விதமா பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் ஓபிஎஸ்க்கு ரொம்ப ஆலோசகராக இருந்தார். பண்ருட்டி ராமச்சந்திரனை பொறுத்த வரைக்கும் அண்ணா, எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா இப்பேற்பட்ட ஒரு மாபெரும் தலைவர்கள் கூட ரொம்பவே பயணிச்சிருந்தவர் தான் பண்ருட்டி ராமச்சந்திரன். குறிப்பா அதிமுக, அதே போல பாமக, தேமுதிக போன்ற கட்சிகளுக்கும் அட்வைசரா இவர் என்ன பண்ணியிருந்திருக்கிறார், இருந்திருக்கிறாரு. இப்போ ஓபிஎஸ் உடைய நிலைப்பாடு சரியில்லை, அவரு ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்க மாட்டேங்கிறார். ஓபிஎஸ் அவர்கள் தெளிவா ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு ஓபிஎஸ் டீம்ல இருக்கிறவங்க எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டே இருக்கிறாங்க. வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், இப்போ பண்ருட்டி ராமச்சந்திரன் போன எல்லாருமே என்ன பண்ணாங்க, பிரிஞ்சு விட்டு போயிட்டாங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்துல ஒரு மாவட்ட நிர்வாகமே பிரிஞ்சு போயிருச்சு ஓபிஎஸ் விட்டுட்டு. இப்படியா இருக்கும் பொழுது ஓபிஎஸ் உடைய அத்தியாயம் க்ளோஸ் அப்படின்னு தான் பேசப்பட்டு வருது. ஆனா இருந்தாலும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மௌனம் காத்துட்டே வராரு. என்னை விட்டுட்டு யார் வேணா பிரிஞ்சு போங்க, என்னுடைய நிலைப்பாடு எனக்கு என் கூட இருக்கிற இப்போ உண்மையா கூட இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும், புரிந்து கொள்ளாதவர்கள் பிரிந்து செல்லட்டும் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மௌனம் காத்துட்டு இருக்கிறாரு. ஆனா இவருடைய மௌனம் மற்றவர்களுக்கு பிரோஜனம் கிடையாது அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் நிறைய பேர் மற்ற கட்சிகளை போய் சேர்ந்திருக்கிறாங்க. ஆனா இந்த 89 வயதிலும் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குப்பா அப்படின்ற ஒரு புள்ளியில நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. யார் இருக்கிறா அப்படின்னா, அப்கோர்ஸ் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பண்ருட்டி ராமச்சந்திரன் பின்னாடியில இருந்து இயக்குகிறார் அப்படின்ற ஒரு தகவல் அரசியல் வட்டாரத்துல பரவிட்டு இருக்கு. ஏன் பண்ருட்டி ராமச்சந்திரன் தனியா கட்சி ஆரம்பிக்கணும்? இந்த வயசுல அவர் எதனா ஒரு கட்சியில, ஏன்னா அரசியல் இருந்து விலகி இருந்தவர், அதிமுக இருந்தாரு, தேமுதிக இருந்தாரு, அதுக்கப்புறம் ஒதுங்கியே இருந்தாரு. அரசியல்ல அவர் பெருசா ஈடுபடல, ஒதுங்கியே இருந்தாரு. ஒரு சில கட்சிகளுக்கு ஆலோசகரா என்ன பண்ணாரு, இருந்தாரு. அப்படியே இருக்கும் பொழுது இப்ப ஏன் புதுசா இவரு கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஆட்சியிலும் அதிகாரத்துல பங்கு தரேன் வாங்க எல்லாரும் கூப்பிடுறாங்க. திமுக கூட்டணியில இருக்கிற விடுதலை சிறுத்தைக்கு சொன்னாங்க, அண்ணே ஆட்சியிலும் அதிகாரத்துல பங்கு தரோம் வாங்கண்ணே. விடுதலை சிறுத்தைகள் போப்பா தம்பி உனக்கு வேற வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டாங்க. காங்கிரஸை கூப்பிட்டுக்கிறாங்க, மார்க்சிஸ்ட கூப்பிட்டாங்க, தேமுதிகவை கூப்பிட்டாங்க, மதிமுகவை கூப்பிட்டாங்க. இனி பல கட்சிகளை கூப்பிட்டு பார்த்தாங்க, ஒருத்தரும் வர்ற மாதிரி இல்ல. குறிப்பா அதிமுகவே கூப்பிட்டு பார்த்தாங்க. அதிமுக என்ன சொல்லிச்சா, தம்பி இப்ப நீதான் கட்சி ஆரம்பிச்சிருக்க, நாங்க ரொம்ப பலமா இருக்கிறோம், வேணா நீ என் கூட கூட்டணிக்கு வா, உன் கூட நான் கூட்டணிக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, கதவை சாத்திடுவாங்க. தாவேகா ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தர வாங்க அப்படின்னு சொல்லியும் ஒருத்தர் கூட போகவே இல்லை. குறிப்பா சொல்ல போனா ஒரு லற்றுப்பேடு கட்சி கூட போய் சேர்ந்திருக்கா அப்படின்னா கிடையவே கிடையாது. சோ இதனால யோசிச்சு பார்த்த தாவேகா பின்னாடி சூப்பரா பிளான் போட்டிருக்காங்க. ஓபிஎஸ் டைரக்டா கூட்டு பார்த்தாங்க. இன்னும் சொல்ல போனா ஓபிஎஸ் டீம்ல இருக்கிறவங்க எல்லாருமே தாவேகா கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்ற ஒரு பேச்சு எல்லாரும் எழுப்பி இருக்கிறதா பண்ருட்டி ராமச்சந்திரன் இன்னைக்கு ஓப்பனா சொல்லியிருக்கிறார். ஏன்னா அவர் சொல்றாரு, ஓபிஎஸ் அவர்கள் கூட இருக்கும் பொழுது எல்லாரும் பெரும்பான்மையான நிர்வாகிகள் தாவேகா கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொன்னதா ஒரு தகவல் இருக்கு. காஞ்சிபுரம் மாவட்டத்தில இருந்து விலகிய நிர்வாகிகளும் அதை தான் சொல்லி இருக்கிறாங்க. லெட்டர்லயே எழுதியே கொடுத்திருக்கிறாங்க, எங்களுக்கு தாவேகா கூட்டணி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கைப்பட எழுதி கொடுத்திருக்கிறதாகவும் அவங்க தகவல் சொன்னாங்க. சோ இப்படியா இருக்கும் பொழுது தாவேகா கூட்டணியில ஓபிஎஸ் அவர்கள் வரணும் அப்படின்றத ஓபிஎஸ் விரும்பினாரோ இல்லையோ தாவேகா விரும்பிச்சு அப்படின்னு இங்க நம்ம எடுத்துக்கொள்ளணும். அப்படியா இருக்கும் பொழுது தாவேகா கூட கூட்டணி சேர்றதுக்கு ஓபிஎஸ் அவர்கள் தயக்கம் காட்டிட்டு இருந்தாரு, ஏதோ ஒரு விஷயத்தினால. அது வெளிப்படையா தெரியல. ஆனா இருந்தாலும் அவருடைய தயக்கத்திற்கும் அவருடைய மௌனத்துக்கு பிறகு ஒரு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கும் அப்படின்னு தான் இன்னைக்கும் ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பண்ருட்டி ராமச்சந்திரன் என்ன பிளான் போட்டாரு அப்படின்னா, ஓபிஎஸ் நிச்சயமா வரமாட்டாரு. ஏன் அப்படின்னா, ஒண்ணு பாஜக கூட போவாரு, இல்ல சசிகலா அவர்கள் தனியா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க 24ஆம் தேதி, அந்த கட்சிக்குள்ள போயிடுவாரு அப்படின்னு பண்ருட்டி ராமச்சந்திரன் நினைச்சதுனால இதுக்கப்புறமும் ஓபிஎஸ் நம்பி நம்ம இங்க ஏமாற வேண்டாம், ஓபிஎஸ் அத்தியாயம் க்ளோஸ், அதனால ஓபிஎஸ்க்கு டாடா காமிச்சிட்டு தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு தாவேகா கூட கூட்டணி வைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நிலைமையில தான்
தாவேகா சூப்பரா பின்னாடி இருந்து பிளான் பண்ணி பண்ருட்டி ராமச்சந்திரனை டைரக்டா கட்சிக்குள்ள சேர்த்துக்காம, ஏன்னா அவரு மூத்த அரசியல்வாதி, அவரை கூட இங்க கொண்டு வந்து ஒரு 10ஓட 11 நம்ம நிக்க வைக்கிறதுக்கு தயாரா இல்ல. ஏன்னா ஏற்கனவே 50 வருட ஒரு அரசியல்வாதி உள்ள இருக்கிறாரு செங்கோட்டையன். அவரே இப்ப எங்க இருக்கிறாருன்னு தெரியல. செங்கோட்டையன் அவர்கள் போய் சேரும் போது ஆஹா ஓஹோ அப்படி இப்படின்னு சொல்லி கொண்டாடுனாங்க தாவேகாவினர். ஆனா இன்னைக்கு செங்கோட்டையன் ஐயா அவர்கள் எங்க இருக்கிறாருன்னு தெரியல. ஏன்னா மதிக்கிறதே இல்ல, செங்கோட்டையனை தாவேகா நிர்வாகிகள் யாரும் மதிக்கிறதே இல்ல, மேல்மட்ட நிர்வாகிகளே மதிக்கிறது இல்ல. அப்படி இருக்கும் பொழுது பண்ருட்டி ராமச்சந்திரன் போயிட்டு 10ஓட 11 இருக்கிறதுக்கு நான் தயாராக இல்ல. அதனால நான் ஒரு புதுசா கட்சி ஆரம்பிக்கிறேன், அப்ப நான் கூட்டணி வைக்கிறேன். பண்ருட்டி ராமச்சந்திரன் கூட்டணி வச்சுட்டாரு அப்படின்னா கொஞ்சம் மவுஸ் ஏறும், 4 பேர் வருவாங்க, அட்லீஸ்ட் எட்டி பாக்குறதுன்னா வருவாங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல தாவேகாவினர் உடைய சூழ்ச்சியினால, விஜயனுடைய தலையீட்டினால பண்ருட்டி ராமச்சந்திரன் ஓபிஎஸ் விட்டு பிரிந்து தனியா கட்சி ஆரம்பிச்சிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த 2026 பண்ருட்டி ராமச்சந்திரன் ஆரம்பிச்ச எம்ஜிஆர் அதிமுக அப்படின்ற கட்சி தாவேகா கூட கூட்டணி வைக்குது அப்படின்றத டிக்ளேர் பண்ணி இருக்கிறாங்க. பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களே இதை உறுதிப்படுத்துறாரு. என்ன அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஓபிஎஸ் தாவேகா கூட தான் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு நான் முதற்கொண்டு பல நிர்வாகிகள் அவர்கிட்ட நிர்பந்திச்சோம், நெருக்கடி கொடுத்தோம். ஆனா ஓபிஎஸ் அவர்கள் ஒத்துக்கல. இன்னைக்கு தாவேகா தலைமையிலான கூட்டணி தான் திமுகவுக்கு நேர் எதிரான போட்டி அப்படின்றத பதிவு பண்றாரு. ஏன் அதிமுக இல்லையா, பாஜக இல்லையா, இப்ப என்டிஏ கூட்டணி கிடையாதா? இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குல்ல. பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் இருக்கிற அரசியல் அறிவுக்கு தாவேகா திமுக போட்டி அப்படின்னு சொல்றாருன்னா அவருடைய எண்ண ஓட்டம் என்னவா இருக்கும் அப்படின்னா தாவேகா கூட தான் கூட்டணி அப்படின்றத பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றது தெல்ல தெளிவா என்ன பண்ணுது, வெளிப்படுது. இப்படியா இருக்கும் பொழுது தாவேகா இப்படியும் அரசியல் செய்யறாங்கப்பா, விஜய் அவர்கள் இப்படியும் தூண்டிவிட்டு என்ன பண்றாரு, வேலைகளை செய்கிறார் அப்படின்ற ஒரு பேச்சும் இங்க அரசியல் வட்டாரத்துல போயிட்டு இருக்கு. ஓபிஎஸ் அத்தியாயம் க்ளோஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உண்மையிலே ஓபிஎஸ் அத்தியாயம் க்ளோஸ் ஆயிருமா ஆகாதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் இருக்கு. ஏன்னா ஓபிஎஸ் விட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்க, பிரிஞ்சு போறாங்க. ஏன்னா நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க, வைத்தியலிங்கத்துக்கு முன்னாடி மனோஜ் பாண்டியன் அவர் வெளியே போனார், சிட்டிங் எம்எல்ஏ வெளியே போனார், நிறைய பேர் கனக சுப்ரத்தனம் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா போயிட்டாங்க. ஓபிஎஸ் விட்டு போயிடும்போது கடைசியில வைத்தியலிங்கம் மனுஷனை கூட போனா வைத்தியலிங்கமும் அவர் என்ன பண்ணாரு, போயிட்டாரு. இப்படியா இருக்கும் பொழுது ஓபிஎஸ்க்கு நம்பிக்கைக்குரியவர், ஏன்னா இதே ஓபிஎஸ் அவர்கள் சொன்னாரு தர்மயுத்தம் 2.0 ஸ்டார்ட் பண்ணதே வைத்தியலிங்கத்தாக தான், அவர் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு போயிட்டாரு, இப்ப என்ன விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஆனா ஓபிஎஸ் மட்டும் இன்னமும் மௌனம் ஆகுறாரு, எதுவுமே என்ன பண்றாரு, ஓப்பனா சொல்ல மாட்டேங்கிறாரு. தன்னுடைய நிலைப்பாடை பத்தி அவர் என்ன பண்றாரு, ஓப்பனா சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏதோ ஒரு விஷயத்தை அவர் என்ன பண்றாரு, தயக்கம் காட்டிட்டே இருக்காரு. அது ஏன் என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. குறிப்பா சசிகலா டீம் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா 24ஆம் தேதி சசிகலா அவர்கள் ஆரம்பிக்க போகிற புது கட்சியில ஓபிஎஸ் தன்னை இணைத்துக் கொள்ள போகிறார் அப்படின்னு சொல்லப்படுது. இல்ல சசிகலா கட்சியில ஓபிஎஸ்க்கு ஒரு முக்கியமான இடம் பொறுப்பு கொடுத்து அங்க அவங்க என்ன பண்ண போறாங்க, ஓபிஎஸ் தன்னுடைய கூடைய வச்சுக்க போறாங்க. ஏன்னா ஒரே சமுதாயத்தினர் அப்படின்றதுனால ஓபிஎஸ் தான் கூட இருந்தா இபிஎஸ் வீழ்த்துவதற்கு சரியா இருக்கும். அதனால அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை கலைச்சிட்டு சசிகலா ஆரம்பிக்க போற புது கட்சியில ஓபிஎஸ் அவர்கள் இணைய போகிறார் அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. என்ன வேணா நடக்கலாம் அரசியல்ல, தேர்தல் நெருங்கும் பொழுது இப்படி பல விஷயங்கள் வெளிப்பட்டு இருக்கு, தகவல் வந்திருக்கு. ஆக மொத்த ஓபிஎஸ் டீம்ல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க, ஓபிஎஸ்க்கு டாடா காமிச்சிட்டு போறாங்க. இன்னைக்கு பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களும் ஓபிஎஸ்க்கு டாடா காமிச்சிட்டு எம்ஜிஆர் அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சு விஜய் கூட கூட்டணி வைக்க போறேன் அப்படின்றத சொல்லி இருக்கிறாரு. இதை பத்தி கருத்து அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.